ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 163வது திருப்பெயர் நாமா பிஷஜே நமஹா. வைத்தியனுக்கு நமஸ்காரம். பிஷக்குன்னு சொல்லி சொன்னால் மருத்துவன், அவருக்கு நமஸ்காரம். வேதம் எல்லா விதமான ரோகங்களுக்கும் நிவாரணமாகவும் பெரிய ரோகமான சம்சார ரோகத்துக்கும் ஒரு மருந்தாகவும் பரமேஸ்வரனை சொல்கிறது. பிரதமோ தெய்வியோ பிஷக்கு. அதனால் பெரிய விசேஷமான தெய்வ மருத்துவர் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது பரமேஸ்வரன் வேதமே சொல்கிறது. அதனால தான் பகவானுக்கு வைத்தியநாதன் அப்படின்னு பெயர். இந்த வைத்தியநாதனுக்கு குழந்தையாக இருக்கிறதுனால இவருக்கும் மருத்துவர்னு ஒரு பெயர். ஆனால் இவர் அப்பா அம்மாவும் ஒரு மருத்துவர் இல்லையா? எப்படின்னா தன்வந்திரிங்கிற ரூபத்தில் வந்தவர் இல்லையா? இந்த 2 பேரும் சேர்ந்து கொடுத்த குழந்தையாக இருக்கிறதுனால மகா வைத்தியராக இருக்கார். அதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. அதில் சாஸ்தா பிணி தீர்க்கக்கூடிய வைத்தியன். பரசுராமரால் ஓதர் மலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சாஸ்தா வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு தகழிங்கிறதான ஒரு ஊரில் ஒதுங்கினார். அங்கு ஒரு பெரிய ஜோதியை கண்ட வில்வமங்கலம் சுவாமிகள் பகவானை அந்த இடத்துல கண்டெடுத்து அந்த ஊர் ராஜா மூலமாக ஒரு கோவில் நிர்மாணம் செய்தார். அந்த ஊரில் வாழ்ந்து வந்த ஒரு பள்ளிக்கூட உபாத்தியாயருடைய கணவரை பகவான் தோன்றி இந்த ஓதர் மலையிலிருந்து 84 வகையான அரிய மூலிகைகளையும் அப்புறம் சில பொருட்களையும் சேர்த்து ஒரு தைலம் தயாரிக்கும்படி சொன்னார். அது சர்வரோக நிவாரணின்னு சொல்லி மறைஞ்சுட்டார். அவரும் அந்த தைலத்தை பகவானுடைய சன்னதியிலேயே தயாரித்து எல்லாருக்கும் கொடுத்தார். இன்றைக்கும் அந்த பழைய கால முறைப்படி தைலம் தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்படுறது. இந்த தைலத்தினால தீராத நோயே கிடையாது. அது ஒன்று. இன்னொன்று, பகவான் பெரிய வைத்தியன்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம், தன் பக்தர்களை ஒருபோதும் கைவிட மாட்டான்கிறதுக்கும் உதாரணமாக ஒரு வரலாறு. ஒரு சாஸ்தா பக்தன் ரொம்ப காலமாக தீராத வயிற்று வலி, அதனால் ரொம்ப வேதனை இருந்தது. அவங்கிட்டக்க ஒருத்தர் சொன்னார், இன்னொரு ஊரில் ஒரு சாஸ்தா பக்தரே வைத்தியராக இருக்கார், நீயும் சாஸ்தா கிட்ட ரொம்ப பக்தியோடு இருக்க, அவரை போய் பாருன்னு சொன்னார். இவனும் அவர்கிட்ட போய் தன்னுடைய நோயை பற்றி எல்லா விஷயங்களையும் சொல்லி எல்லாத்தையும் சொன்னோன்னா வைத்தியர் அவனை பரிசோதிச்சுட்டு நிறைய ஆயுர்வேத புஸ்தகங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்ககிட்ட சொன்னார், தினமும் காத்தால வெறும் வயிற்றுல 1 குந்துமணி எடை அளவு மலைப்பாம்புனுடையதான கொழுப்பை 10 நாட்களுக்கு சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டா அவனுடையதான இந்த வயிற்று வலி நீங்கிடும்னு சொல்லியிருக்கார். அவன் உடனே, நான் உயிரினங்கள்டேந்து வரக்கூடியதான எந்த ஒரு பொருளையும் சாப்பிட்றதில்ல, நான் பால் கூட எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு விரதம் வச்சுட்டுருக்கேன், அதனால் வேறு ஏதான மருந்து சொல்லணும்னு கேட்டிருக்கான். அவர் சொல்லிட்டார், இதுக்கு வேறு மருந்து இல்லைன்னே சொல்லிட்டார். சரின்னு இந்த நோயாளியும் பகவான் மேலே பாரத்தை போட்டுவிட்டு அங்கேருந்து காட்டு வழியாக போயிட்டே இருக்கும்போது ஒரு நல்ல நீரோடையும் அதனுடைய கரையில் ஒரு சாஸ்தா கோவில் இருக்கிறதையும் பார்த்து அந்த ஓடையில் குளிச்சுட்டு 2 கை நிறைய அள்ளி அந்த நீரை பருகிட்டு அந்த ஐயனார் சன்னதியில் வந்து, சாஸ்தா, நான் இந்த இடத்திலேயே 10 நாட்கள் இருக்க போகிறேன், எனக்கு ஒன்றை தவிர வேறு எதுவும் கதி இல்லை, அதனால் நீ பார்த்து என்ன செய்யணுமோ எனக்கு வைத்தியம் செஞ்சுக்கோ, இல்லையா என்ன அப்படியே எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கோன்னு சொல்லிவிட்டு அங்கேயே 10 நாள் தங்கிவிட்டான். என்ன ஆச்சரியம், 10 நாளில் சாஸ்தாவனுடைய நோயையும் குணப்படுத்திட்டார். அந்த பகவானுக்கு நன்றி சொல்லிவிட்டு திரும்பவும் வைத்தியர்கிட்ட வந்து, நீங்கள் சொன்ன மருந்தை சாப்பிடாமலேயே எனக்கு நோயெல்லாம் போயிடுத்து அப்படின்னு தெரிவிச்சிருக்கான். வைத்தியர் சொல்லியிருக்கார், நான் சொல்லலை, சாஸ்திரம் அது, ஆனால் உனக்கு இது சரியாக இருக்குன்னா நீ வேறு எந்த மருந்து எடுத்துட்டு இருக்கேங்கிறது எனக்கு தெரியலை, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு ஒன்று. அவன் சொல்லியிருக்கான், நான் 10 நாளாக என்ன பண்ணினேன்னு கேட்டாக்கா, இந்த ஒரு சாஸ்தா கோவில் ஒன்று காட்டு வழியாக இருந்தது, அதுக்கிட்ட ஒரு நீரோடை இருந்தது, அங்கே இருந்து வேறு எதையும் சாப்பிடாம அந்த தீர்த்தத்தை மாத்திரம் குடித்துட்டு அங்கேயே இருந்தேன், சாஸ்தா என்ன பண்ணமோ பண்ணட்டோம்னு இருந்தேன்னா. அப்படியா, அந்த கோவில் எனக்கு கொஞ்சம் காட்டுன்னு இவரும் போய் பார்த்துருக்கார். பார்த்து அந்த ஓடையும் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது எப்படி இவனுக்கு இது சரியாச்சுன்னு அப்படியே கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு பகவானை பிரார்த்திக்கிறார். பகவானே, நான் அகங்காரமாவோ இல்லை என்னுடைய இதாவோ சொல்லலை, சாஸ்திரம் இப்படி இருந்தது, அப்போ இதுக்கு மேலேயும் இருந்தால் அது எனக்கு அதை காட்டி கொடு
அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது இந்த ஓடையினுடைய தீர்த்தம் வர எதிர் திசையில் போய் பார்க்குறார். அங்கே பார்த்தா ஒரு பெரிய மரம் வேரோட விழுந்திருக்கு. அந்த மரத்தினுடைய வேர் அப்படியே அந்த தண்ணியில் பட்டுட்டே இருக்கு. அதுக்கு நடுவில் இந்த தீர்த்தத்தில் படுற அந்த கல்லுக்கிட்டையும் மேலே இருக்கிற அந்த வேருக்கும் நடுவில் ஒரு மலைப்பாம்பு நசுங்கி செத்து அதனுடையதான இது தொங்கிட்டு இருக்கு உடம்பு. இவன் 10 நாள் அதனுடையதான கொழுப்பு வந்த நீரைத்தான் பருகியிருக்கான், வேற எதையும் எடுத்துக்கல. பகவான் தன்னுடைய 2 பக்தர்களையும் வைத்தியரையும் நோயாளியும் கைவிடலை. அதனால தான் சர்வரோக நிவாரண தன்வந்திரி மூர்த்தியே சரணமையப்பான்னு அவருக்கு ஒரு சரண வெளியிருக்கு. க்ஷுத்ர ஆபிச்சார விஷபீதி மகௌஷதாதி சித்தாவதார பவரோக புராண வைத்தியம் முத்ராஞ்சிதாபயவரத மகனீய ஹஸ்தம் சாஸ்தாரணார்த்தி சரணம் பிரபத்யே அப்படின்னு பகவானுக்கு பழைய புராண வைத்தியன்னும் அபயவரதம் அளிக்கக்கூடிய கைகளை உடையவர்னும் இவர் என்னென்ன வைத்தியத்துக்கெல்லாம் பண்ணுறாருனா பிறரால் ஏவப்பட்ட ஆபிச்சாரம், விஷம், பயம், தீய மருந்து, பிறவிப்பினி, இது மாதிரி என்னென்ன விதமான வியாதிகள் இருக்கோ இதெல்லாம் சித்தரா வந்து போக்குறாருன்னு ஒரு விசேஷ அர்த்தம் இங்கே சொல்லப்படுறது. எஸ்ய தன்வந்தரிர் மாதா பிதாருத்ரோ பிஷக்தமஹா தம் சாஸ்தாரமஹம் வந்தே மகாவைத்தியம் தயாநிதிம். தன்வந்திரியா அவதரித்த மகாவிஷ்ணுவ தாயாவும் சிறந்த வைத்தியரான சிவபேரான தந்தையாகவும் கொண்ட தயாநிதியான மகாவைத்தியரான சாஸ்தாவை நான் வணங்குகிறேன் நமஸ்கார ஸ்லோகமானது சொல்கிறது. பிஷக்தமந்த்வாம் பிஷஜாம், நீ வைத்தியர்களுக்குள்ளே சிறந்த வைத்தியர்னு அவருக்கு ஒரு பெயர் இருக்குது. இன்னும் நிறைய சரித்திரம் பகவானை பற்றி, அவர் வைத்தியராக வந்து சித்தராக வந்து என்னென்ன அனுகிரகமெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறத பற்றிலாம் இருக்குது. அதனால் சுவாமியினுடைய மகிமையை சொல்லவே முடியாது. அப்படி வைத்தியர்களுக்கெல்லாம் வைத்தியர்களாக இருந்து நம்ம தாபத்தெல்லாம் போகக்கூடிய சுவாமியாக இருக்கிறவருக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.